மகுருனி பாயசம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மகுருனியை நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணி அது கூட தண்ணி, சுண்டை காய்ச்சிய பசும்பால் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்த உடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தேங்காய் பால் எடுத்து 2வது பாலையும் 3வது பாலையும் இந்த மகுருனியோடைய சேர்த்து நல்லா வேக வைங்க. அது நல்லா வெந்த உடனே அது கூட உப்பு, கல்கண்டு, சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து அதை நல்லா கரையிற வரைக்கும் கிண்டி விடுங்க. அது கரைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு பால் எடுத்து இதோட ஆட் பண்ணி பபிள்ஸ் வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இதுக்கு தேவையான அளவு முந்திரி திராட்சையும் வறுத்து இதோட சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு வடை, அப்பளம் இது கூட சாப்பிட்லாம். ஹெவியாக நான்வெஜ்ஜோ இல்லை மதியம் லஞ்சோ சாப்பிடும்போது லாஸ்ட்டாக இது ஒரு சின்ன கட்டோரி வச்சு சாப்பிடும்போது டைஜஸ்ட் ஆகும். உடம்புக்கு தேங்காய் பால்லாம் சேர்க்கறதுனால ரொம்ப சத்து. இது வித்தியாசமாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.